சிவஸ்துதி என்ற பகுதியில் சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் ஒரே ஒரு வரியை சிந்திக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இனி பெரும் பேரொன்று இல்லை, இனி பெரும் பேரொன்று இல்லார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இந்த இனி பெரும் பேரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னிறைவுன்னு அர்த்தம். சிவன் கோயில்களில் வழிபாடு பண்ண போகும்போது முதல்ல ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துக்கு அடுத்தபடியாக நந்தி இருக்கும். இந்த நந்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னிறைவு பெற்றவர்னு அர்த்தம். அவர் எதனால் அந்த தன்னிறைவை அடைந்தார் அப்படின்னா, சிவன் அருளினாலே அதை அடைந்தார். தன்னிறைவு என்ன அப்படின்னா, எனக்கு இனிமே எதுவும் வேண்டாம், வேண்டுங்கால் வேண்டும் வேண்டாமைன்னு கேட்கும். அந்த மாதிரி போருங்கிற எண்ணம், எனக்கு இனி எதுவும் வேண்டாம் என்று சொல்லுகிற மிக உயர்ந்த பண்பு எப்படி சொல்லணும்? நான் எல்லாத்தையும் அடைஞ்சு சொல்லணும். அப்படி அடைந்து அது போரும், எனக்கு இனி எதுவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பண்பு ஒரு மனிதனுக்கு உள்ளே உருவாகும் என்று சொன்னால், அந்த மனிதர் இறைத்தன்மை பெற்று விட்டார் என்பது பொருள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இறைப்பண்பை நாம் இன்னும் பெறவில்லை, நமக்கு இன்னும் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவையே இருக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறார், இறையருள் பெற்றவர்கள் இனி பெரும் பேரொன்று இல்லார். இறையருளை முழுமையாக பெற்றுவிட்ட அடியவர்கள் பெறுவதற்கு ஒன்றும் இல்லாதவர்கள். இனிமேல் அடைய வேண்டிய பொருள்னு ஒன்று இல்லை. விநாயகர் சொல்வார், இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையும் என்று. அந்த மாதிரி தன்னிறைவை தருவது வழிபாடு. அப்போ அந்த வழிபாடு அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக இருக்கணும். அதை நாம் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஏதோ கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது வழிபாடு, கோயிலுக்கு போய் கைகளை கூப்பி வணங்குவது வழிபாடு, கோயில்களில் சென்று வலம் வருவது வழிபாடு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வழிபாடை பற்றி ஒவ்வொரு கருத்து சொல்கிறா. அப்படி சொன்னால் கூட சேக்கிழார் எதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், தன்னிறைவு பெறுவதையே மிகச்சிறந்த ஒரு தன்மையாக சொல்லுகிறார். வழிபாட்டை பெற்றவர்களுடைய, அந்த இறையருளை பெற்றவர்களுடைய இலக்கணத்தை மறைமுகமாக வரையறுக்கிறார் சேக்கிழார். ஒரு சாமியினுடைய அனுகிரகம் ஒருத்தர்கிட்ட பூரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு ஆனந்தம், இது மூணும் ஒன்றா இருக்கும். இந்த மூணும் ஒன்றாக இருந்தால் தான் இனி பெரும் பேரொன்று இல்லார் அப்படிங்கிற அந்த பண்பு. சேக்கிழார் சொல்லக்கூடிய இந்த வரியினுடைய அர்த்தம் என்னன்னா, இனிமே அவளுக்கு அடையணுங்கிற ஒரு வஸ்து எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் அடைஞ்சிட்டா எல்லாத்தையும். அப்படி அடைஞ்சா என்ன சிறப்பு அப்படின்னு, அமைதி, தெளிவு, ஆனந்தம். அமைதி, தெளிவு, ஆனந்தம், இது மூன்றும். இதைத்தான் வேதம் சொல்கிற போது ஓம் சாந்தி 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 ஒரு முறை சொல்ல, ஒரு தடவை ஒரு சொல்ல பயன்படுத்தும் வேதம், இரண்டாவது முறை அந்த சொல்ல பயன்படுத்தாது. வேதமும் ஈஸ்வரனும் ஒன்று. அப்படிப்பட்ட அந்த வேதம் 3 முறை இதை பயன்படுத்துகிறது. சாந்தி சாந்தி சாந்தி, அமைதி, தெளிவு, ஆனந்தம். அப்படிப்பட்ட அந்த தன்னிறைவை பெற்றவர்கள்தான் ஆன்மீகத்தை, அதாவது இறை அருளை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். பெற்றவர்களாக இருப்பது உண்மை. நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தேவை இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அது ஆன்மீகத்திலே தன்னிறைவை பெறவில்லை. அதனால தான் நந்திக்கு பேர் தன்னிறைவு பெற்றவன் அப்படின்னு பேர். நந்திங்கிற வார்த்தைக்கு தன்னிறைவு பெற்றவன். அதனால தான் ஆலயங்களில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் என்ன தெரியுமா? பூஜா. பூஜாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பூ பூர்ணே ஜாயதே இது பூஜா, தன்னிறைவுன்னு அர்த்தம்.
தன் நிறைவை தோற்றுவிப்பது, பூரணத்தை தோற்றுவிப்பது எதுவோ அதுதான் வழிபாடு. அப்படி தன்னிறைவை பெறுகின்ற அந்த உயர்ந்த தன்மையைத்தான் இனி பெரும் பேரொன்று இல்லார் அப்படின்னு சொல்ற. அதை எதனாலே அவர்கள் பெற்றார்கள்? இனி பெரும் பேரொன்று இல்லாத அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றுவிட்டார்கள். எப்படி பெற்றார்கள்? எதனாலே பெற்றார்கள்? அதுக்கு உண்டான வழியை சொன்னால் நாமளும் அதே மாதிரி அடையலாமே. அப்படின்னா செம்மையால், செம்மையால் பெற்றார்கள். செம்மை என்பது என்ன அப்படின்னா நல்ல நினைவு, நல்ல ஒழுக்கம், செயல், நல்ல செயல்பாடு. அப்போ என்னது அப்படின்னா மனம், வாக்கு, காயம். வாக்கினாலே வேதம், ஆகமம், இந்த மாதிரி உண்மை, வாய்மை இதெல்லாம் சொல்கிறது. காயத்தினாலே தூய்மையாக இருப்பது. இப்போ மனதினாலே இறை அன்பை எண்ணுவது, இறைவனையே எண்ணுவது. இப்படி எண்ணுகிற இந்த மனம், வாக்கு, காயம் என்பது நம்மை செம்மைப்படுத்தும். அப்படி செம்மைப்படுத்தினால் இறையருள் நமக்கு பதியும். அப்படி இறையருள் பதிந்தால் நம்மிடத்திலே இனி பெரும் பேரொன்று இல்லார் என்கின்ற அந்த போதும் என்கின்ற பண்பு நம் உள்ளத்திலே தானாக தோன்றும். அது தோற்றுவிக்க முடியாது, தானாக தோன்றும். அப்படிப்பட்ட அந்த இறையருளை பெற்றவர்களையெல்லாம் வரிசைப்படுத்தி அவர்களுடைய பண்புகளையெல்லாம் முறையாக ஆய்வு செய்து அந்த பண்புகளை வெளிப்படுத்தி அடுத்தவர்களும் அந்த பண்பை பெற வேண்டும். அந்த பண்பை பெறுவதனாலே இறையருள் என்பது நமக்கு நிலைப்படும் என்பதாக நமக்கு ஒரு அழகான ஒரு வழியை காட்டுகிறார் சேக்கிழார். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தோன்றுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.